டேமச் இந்த வீடியோ பாரேன். எதுக்கு அடுத்தவங்க வீடியோ எல்லாம் டவுன்லோட் பண்ணி போட்டுட்டு இருக்கீங்க? கை கால்லாம் நல்லா தானே இருக்கு. நான் ஃபேக்கா வீடியோ போடுறேன்னா இல்ல வியூஸ்க்காக அடுத்தவனை பத்தி பேசினா இப்படிதான் பேசுவாங்க. இப்படித்தான் சோசியல் மீடியாஸ்ல ஒரு சிலர் பண்ற தப்ப எடுத்து சொன்னாலே அடுத்தவங்களை யூஸ் பண்ணி வியூஸ் வாங்குறதுன்னு தான் ப்ளேம் பண்றாங்க. ட்ரெண்டிங்ல கிடைப்பாங்க. அவங்க வீடியோ டவுன்லோட் பண்ணி தப்பு தப்பா பேசி நம்ம ட்ரெண்ட் நம்ம டிஎம்ல இதே தம்பி அடுத்தவங்க வீடியோ போட்டு வியூஸ் ஏத்துற அப்படினே சொல்லியிருக்காரு. நம்மள மாதிரி ஒரு சில இன்ஃப்ளூயன்சர் சோசியல் மீடியாஸையும் தாண்டி சொசைட்டில நடக்கிற எவ்வளவோ தப்ப பத்தி போல்டா பேசியிருக்காங்க. கண்ணு முன்னாடியே நடக்கிற ஒரு சில தப்ப பேசாம கண்டுக்காம விட்டா என்ன ஆகும்னா, டிக்டாக் செலிபிரிட்டியும் திவ்யா கள்ளச்சி 2 சிறுவர்களை தொழிலில் ஈடுபடுத்தி பணம் சம்பாதிப்பதோடு வீடியோவாகவும் எடுத்து வைத்து ஃபேக் ஒரிஜினல்ன்றதெல்லாம் தாண்டி நீங்க செக்யூரா சேஃப்டியா கிணத்துல குதிச்சு சேலஞ்சா போஸ்ட் பண்றத பாக்குற சில சின்ன சின்ன பசங்க அதை பண்ண போய் ஏதாவது தப்பா நடந்துட்டா என்ன ஆகும்? கிணத்துல குதிக்க அப்புறம் யாராச்சும் உங்களை காப்பாத்துறாங்களா? நம்ம பண்ற ஒரு சில விஷயம் தப்புன்னு யாராவது சொல்றாங்கன்னா அதுல சின்ன சின்ன தப்பு இருக்கும் பட்சத்துல ஏத்துக்க முடியலனாலும் புரிஞ்சுக்க பழகிக்கோங்க. நம்ம சேனல்ல வீடியோ வராது மக்களே.